நம்ம வீட்டில் இன்றைக்கி உளுந்து வடைங்க. உளுந்து வடைக்கு மாவு பாட்டி ஆட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்படின்னா 3 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் பச்சரிசி. இதை வந்து ஒரு மினிமம் 3 மணி நேரமாவது ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு நான் கிரைண்டரில் ஆட்டணுங்க. கிரைண்டரில் ஆட்டும் போதே வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ உப்பு போட்டு நல்லா ஆட்டி எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இது கூட வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. இது வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு உங்கள் காரம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி மிக்சியில் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மாவு ரெடி ஆகிடுச்சு, பாட்டி காமிக்கிறாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், மாவு ரெடி. ஸோ எங்கள் அம்மா காமிக்கிறாங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு. ஸோ இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து எண்ணெயை காய வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக தட்டி போடலாம். இப்போ நம்ம வந்து வடையே வந்து சிம்பிள் தான், பட் அதை விட வெரி வெரி சிம்பிள். நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஆட் பண்ணல. ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்ய முடியுமோ அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கே பாருங்கள், நல்லா உப்பி நல்லா பந்தாக வந்திருக்கு. பிரித்து பார்க்கும்போதும் ரொம்ப நல்லா இருந்தது. சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்னா என்னோடய பொண்ணு வந்து இந்த சாப்பிட்றப்ப கடித்து சாப்பிட்றப்ப வந்து மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எடுத்து அப்படியே வச்சிரும். ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிள் பண்ணிட்டோம். பட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் நம்ம சொல்கிறது.